ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி தமிழரசி சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரீ டைமை நான் எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நிறைய ரெசிபீஸ் அதுக்கப்புறம் நிறைய டிப்ஸோட இந்த வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று என் வீட்டுக்கார் மார்க்கெட்டில் நிறைய மல்லி இலை வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது அப்படின்றதுனால நிறைய மல்லி இலை வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அந்த மல்லி இலையை நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 2-3 டேஸில் அது வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் அதே இது சட்னி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் அதை ஒரு 2-3 டேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூடான சாதம், தோசை அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி அதை மல்லி சட்னி ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் குழந்தைங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்லி சட்னி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து மல்லி நிறைய இருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன மிளகாய் தான், அதனால நான் 10லேருந்து 12 பச்சை மிளகாய் எடுத்து அதையுமே பார்த்திங்க அப்படின்னா ஆயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ட்ராப்ஸ் ஆயில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தனித்தனியாக வறுத்து எடுக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்து அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நல்லாவே வறுபட்டுருச்சு. ஸோ இதையும் நம்ம எடுத்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆல்ரெடி நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலையை அதோடு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். மல்லி இலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வதக்க வேண்டாம். ரொம்ப வதக்குனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த மல்லி இலையோட அந்த ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா போயிடும். ஓரளவு மீடியமாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன் நான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து சால்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய், ஏன்னா தேங்காய் வைக்கல அப்படின்னா அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நரன்னு இருக்கும் மல்லி இலை. அதனால் கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி பார்த்திங்க அப்படின்னா நான் பேஸ்ட் மாதிரி சேர்த்துருக்குறேன். அது என்ன காரணம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். ஸோ புளி, தேங்காய், உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த சட்னி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு 3-4 டேஸ்க்கு வரும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா புளி சேர்த்துருக்கிறதுனால எதுவுமே ஆகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் டைம் வந்ததுமே பசங்க சாப்பிட்றதுக்காக நம்ம கேக் பண்ண போகிறோம். கேக் செய்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். நான் ஒரு 2 எக் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த எக்கோட நம்ம பட்டர் உருக்குன வெண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து 1 கப் மாவில் செய்ய போகிறேன். ஸோ ஒரு 50 ml அந்த அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்குறோம். 2 எக்கு, அதுக்கப்புறம் 50 ml ஆயில், அதுக்கப்புறமா 1 கப் சுகர் சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏலக்காய் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட்டு ஸ்மெல்க்காக தான். ஸோ நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கோம். கேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடானா நம்ம யூஸ்வலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சமையல் சோடா தான். அது போக பார்த்திங்க அப்படின்னா மைதா, 1 கப் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த அளவுக்கு அதோட பக்குவம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேக் செய்கிற மோல்டு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா ஏதாவது டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் இந்த மோல்டில் ஆல்ரெடி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பட்டர் சீட் இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு பட்டர் சீட் போட்டிருக்கிறேன். ஸோ இதில் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அவன் இல்லை. ஸோ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரை பார்த்திங்க அப்படின்னா செய்ய போகிறதுக்கு
ஒரு 10 மினிட்ஸ் முன்னாலவே குக்கரை வச்சு மீடியமான ஹீட்டில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாகவே குக்கரை கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணியிருக்கிறேன். உள்ளே இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். உங்ககிட்ட ஸ்டாண்ட் இருந்தது அப்படின்னா கூட ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூடி வச்சுட்டு மேக்ஸிமம் 35 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கத்தியை உள்ளே விட்டு பார்க்கும் பொழுது கத்தியில் ஒட்டாமல் வரணும். அப்படி கத்தியில் ஒட்டாமல் வந்தது அப்படின்னாலே வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த கேக் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். சூப்பராக இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது சாக்லேட் கேக் மாதிரி இன்னுமே கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ உங்கள் விருப்பம்தான். நான் புளி பேஸ்ட்டு தான் சேர்த்துருந்தேன், புளி சேர்க்கலை. அது ஏங்கிறத அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி வந்து கடையில் நம்ம வாங்குறதில்ல, நம்மளோட காட்டிலே புளிய மரம் இருக்கிறதுனால நம்ம வந்து புளி உளிப்பிட்டு வந்திருக்கோம். இப்போ தான் உளிப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ உடச்சி மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கிறோமே தவிர இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கொட்டை குத்தலை. ஸோ அது கொட்டையோடு நம்ம சேர்த்து போட்டு சட்னியில் அரைச்சா நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து அதை கரைச்சி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி எடுத்து சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதை உடச்சி எடுத்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா தான் கொட்டை குத்த முடியும். காயாமல் நம்ம கொட்டை குத்தினோம் அப்படின்னா கையிலெல்லாம் ஒட்டும். அந்த காரணத்தினால தான் நம்ம வந்து சட்னியில் புளி பேஸ்ட்டு செஞ்சுருந்தோம். புளிக்கு இன்னும் கூட கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உளுப்ப வேண்டியிருக்குது. ஒரு நாள் நாங்கள் புளி உளுப்ப போகும்போது கண்டிப்பாக அதை நான் வீடியோவில் இன்னொரு டைம் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மொத்தமாக நம்மளால் எல்லாத்தையுமே உடச்சி எடுக்க முடியாது. மேக்ஸிமம் டெய்லி இந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து புளியை உடச்சி எடுத்துக்கிறோம். புளி நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்னா கிலோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 1 கிலோ 100 ரூபாயிலிருந்து 110 ரூபா வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மரத்தில் இருக்கிற புளி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஃபேமிலிக்கே 1 வருஷத்துக்கு வருங்க. 1 வருஷத்துக்கு புளி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்லப்போனால் நாங்கள் வந்து கடையில் புளியே வாங்க மாட்டோம். இந்த சீசன் டைம்லேயே புளியெல்லாம் க்ளீன் பண்ணி கொட்டை குத்தி நீட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா புளி அப்படிங்கிறது கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது அப்படின்றதுனால எங்களுக்கு வருஷம் ஃபுல்லாகவே போதும். இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக உடச்சி எனக்கு இவ்வளோ புளி வந்திருக்குதுங்க. இவ்வளோ உடச்சா மொத்தத்தில் இவ்வளோ தான் வரும். புளி கொட்டை குத்தி எடுத்து அதை க்ளீன் பண்ணி பக்குவப்படுத்துறது கஷ்டம்தான். ஆனால் வச்சுட்டோம் அப்படின்னா 1 வருஷத்துக்கு நம்ம புளி வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பியூட்டி டிப்ஸ். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கும். கண்ணுக்கு கீழே வளையம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நிறைய பேர் நிறைய டைம் மொபைல் பார்க்குறது, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது, கம்ப்யூட்டர் முன்னால் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான காரணங்கள்னால கண்ணுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கருவளையம் வரும். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொட்டேட்டோவை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் சேர்த்துருக்கிறேன். அந்த பொட்டேட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே ப்ளீச் பண்ணக்கூடிய தன்மை பொட்டேட்டோவில் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கின்னை நல்லா அந்த பிளாக் கலராக இருக்கிறத ப்ளீச் பண்ணி ஒயிட்டாக மாற்றுறதுக்கு பொட்டேட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ரைஸ் ஃப்ளார் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரைஸ் ஃப்ளார் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் க்ரீமாக யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த 3 மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு 7 டேஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க கண்டினியூஸாக அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மசாஜ் அப்ளை பண்ணிவிட்டு கண்ணுக்கு கீழே மட்டும் ஒரு சிலருக்கு கருவளையம் இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல கருவளையம் இருக்குதோ அந்த இடத்த ஃபுல்லாக நீங்கள் சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு, ரொம்ப ஸ்க்ரப் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் to ½ an hour கழித்து நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.